உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் மாசம் 20ஆம் தேதி முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள். இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப மேச ராசிக்கு அந்த ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான் வர்றாங்க. அப்ப செவ்வாய் பகவான்ங்கிறது யாரு? ஒரு வலிமை வாய்ந்த கிரகம், ஒரு போர் கிரகம். அந்த கிரகத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா அந்த கிரகம் பாத்தீங்கன்னா நம்ம ராசியில உட்கார்ந்துச்சுன்னா நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு இருப்போம். அதாவது எந்த ஒரு முடிவையும் நிறுத்தி நிதானமாக எடுக்க மாட்டோம், ஒரு பதட்டத்தோடயே எடுப்போம். அது மாதிரியான ஒரு கிரகம் தான் இப்ப மேசத்துல உட்கார்ந்துருக்குது. மேச ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான். இந்த ராசிக்குரிய கிரகம் உங்களுடைய ராசியிலேயே இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை நிதானம். அந்த நிதானத்தோடு இருந்து இப்ப நீங்க செயல்பட்டால் அந்த செயல்பாடுகள் வெற்றியை அளிக்கும். இப்ப உங்களுக்கு 7.5 சனி ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த 7.5 சனி கூட உங்களை பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கெட்டியாக உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். மேசராசிக்காரங்களே, இது ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு. இது ஒரு நல்ல நேர காலமும் கூட. இந்த நேர காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் எதுக்கு இவ்வளவு டீப்பா சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் உங்களுடைய ராசிநாதன் மிகவும் வலிமையானவர். அதனாலதான் கொஞ்சம் நிதானமாக இருந்து உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் பாத்தீங்கன்னா எதை செய்யலாம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பில்டிங் கட்டி விற்கிறத செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப டாக்டருக்கு படிக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். அது போக அதாவது பாத்தீங்கன்னா தானியங்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி தொழிலும் செய்யலாம். அது போக இரும்பு சம்பந்தப்பட்டது ஃபேக்டரிஸ், லேத்ஸ், இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்களும் செய்யலாம். இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பீரியடில் ஒரு படி பலபடி உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. மேசராசிக்காரங்களே, கவலை வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இப்ப உங்களுக்கு உருவாகும். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் பார்வையாக அவர் நீச்சமடைந்த வீடு எது? கடகம். அந்த 4ஆம் பார்வையாக நீச்சமடைஞ்ச வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்துல அங்கே குரு பகவான் உச்ச பலம் அடைகிறார். அப்போ இந்த செவ்வாயை குருவை பார்த்து குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது. இதனால கண்டிப்பாக மேச ராசியில பிறந்தவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள்
ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவீங்க, ஒரு சொத்தை வாங்குவீங்க. அது வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, சொத்தோட சொத்து சேருவதற்காக இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கு பூமி வாங்குறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க செஞ்சே தீருவீங்க. இது உறுதி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில ஒர்க் டென்ஷன், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு நல்ல திருப்தியாக போகல, வேலை செய்யறதுக்கு போறதுக்கே இஷ்டம் இல்லை, இது மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக அந்த அமைதி சந்தோஷமாக அந்த இடம் மாறும். அப்ப அங்கே உள்ளவங்க ஏதாவது ரூபத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். அது போக உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை பத்தி, உங்களுடைய திறமையை பத்தி அவர் தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்பதான் வரும். அப்ப இதன் மூலியமாக உங்க மேல ஒரு பார்வை மேலதிகாரிக்கு. அது போக நீங்க உங்களுக்கு சேலரி அதிகமாகலாம், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அது போக ஒரு கோயில்ல தர்மகர்த்தாவா இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில் பணிகள் சிறப்பா நீங்க செய்றீங்க. அப்போ உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களை கௌரவிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கோயில் நிர்வாகத்தை நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. இது மாதிரியான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக செவ்வாய் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வை 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை. 7ஆம் பார்வைங்கிறது துலாம பார்க்குது, 8ஆம் பார்வை அப்படிங்கிறது விருச்சகத்தையே பார்க்குது. விருச்சகத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ வந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இந்த அட்டகாசமான டைம். அதே சமயத்துல இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி, கிருத்திகை, பரணி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படின்னா எல்லாருமே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நல்லா இருக்கும். அது போக வந்து ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால மேச ராசியில பிறந்த பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த பீரியட்ல திருமணம் நடக்கும். தன் ஆசைப்பட்டவரோடு நடக்கும். ரொம்ப நாள் திருமணமே நடக்கல, தடுங்கலாயிட்டு இருக்குது. சாமி எனக்கு எப்பதான் திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு திருமணம் நடக்கும். அது போக குருவுடைய அந்த பார்வையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விருச்சகத்தை பார்க்குது. இதனாலையும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உருவாயிருச்சு. அது போக இப்ப வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்கிறான், ஒரு பையன் ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு நல்ல மெச்சூரை 23 வயசு, 24 வயசு, 25 வயசுல இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லைங்களா, இவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த பீரியட்ல திருமணம் நடக்கும். அது 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 இல்லாம இப்ப 18 வயசுலயும் காதலிக்கிறாங்க, 19 வயசுலயும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்காது. அவங்க அவசரப்பட்டும் திருமணம் செஞ்சுக்க வேண்டாம். இப்ப நான் சொன்ன வயசு 23, 24, 25 இந்த வயசுல உள்ளவர்களுக்கு திருமணம், பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். உறுதியா சொல்ற, கண்டிப்பா நடக்கும். அது போக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாமே இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம பொண்ணு விரும்பிருச்சு, நம்ம பையன் விரும்பிட்டான், சரி அவங்க வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்களே ஒத்து வந்து இந்த திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க. அது போக வெளிநாட்டு வாழ்க்கை, ஏன்னா வந்து 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அந்த 8ஆம் இடம் என்பது என்ன, மரண பயம், ஆயுள் பயம், கடன் கஷ்டம் இதெல்லாம் ஜாஸ்தி. அப்போ வந்து இந்த 8ஆம் இடத்தையே செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மரண பயம் வராது, கடன் அதிகமாகாது,
கஷ்டங்கள் வராது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர் ராஜயோகம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் ராஜயோகத்தை கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய நேரகாலங்கள் வந்தாச்சு. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பொற்காலம். அப்ப எல்லாமே நல்லதான் சொல்லியிருக்கிறீங்க, கெட்டது இல்லையா அப்படின்னா இருக்குது. கெட்டது அப்படின்னா நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தால் நீங்கள் சிக்கிக்குவீங்க, உங்களுக்கு நஷ்டமாகும். அது போக அண்ணன் தம்பிகள் உங்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பங்காளிகள் இவங்க வகையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே சமயத்துல பணத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொடுக்கணும், ஒரு பிசினஸ் பண்ணணும், இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு வந்து உங்க வீட்டுல மனைவி கிட்ட ஒப்படைங்க. நீங்க வந்து அந்த பணத்தை எல்லாமே வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் பண்ண வேண்டாம். இது மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர், அவர் கும்பிடுங்க. அது போக குபேரன், அந்த கடவுளை வியாழக்கிழமை நாள்ல மனமாற கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணி பீடைகள் நோய் நொடிகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். நல்ல வைத்தியர் கிடைப்பாரு. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இது டபுள் யோகம். அதே சமயத்துல ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.